இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அது என்னன்னு தெரியல. திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்களுக்கு ஒரு மனநோய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய மனநோய். சட்டசபைலாம் எப்படி இருந்துச்சு? அண்ணா அவர்கள் இருந்தாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார்கள், அம்மா இருந்தாங்க, ஒரு கலைஞர் இருந்தார், நல்ல விவாதங்கள் நடக்கும். இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்குன்னா, ஒன்லி ஃபர்ஸ்ட் ஒரு நாளுக்கு முன்னாடியே பேமெண்ட் அடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் என்னென்னலாம் பேசணும், முதலமைச்சரை பற்றி, தாம் பிள்ளைய பற்றி, இவர்களே அவர்களே, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, தமிழ்நாடு மாறிடுச்சு, சொர்க்கம் ஆயிடுச்சு, ஒவ்வொரு வீட்லையும் தேன் ஓடுது, பால் ஓடுது. என்ன சட்டமன்றம் அது? நேரலையும் ஒளிபரப்ப மாட்டாங்க. புகழ்றது மட்டும்தான் வெளியே வரும், சேனல்லையும் யூடியூப்லையும். ஏன்னா அவங்கள பார்த்து யாரும் கேள்வி கேட்டுறக்கூடாது. கேள்வி கேட்டுறத பதில் சொல்றவங்கள வெளியே வராது. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் முதல்வர் அவர்களே, இந்த 2026 பிப்ரவரி 20 கடைசி சட்டமன்றம் தான் உங்களுடைய குடும்பத்துக்கு. இனி எந்த காலத்திலும் முதலமைச்சராக உங்க குடும்பத்தில் ஒருத்தரும் தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய குடும்பத்தோட கடைசி நாள். எழுதி வச்சுக்கோங்க வரலாற்றுல. நாங்க ரொம்ப மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இது முக்கியமா நான் பதிவு பண்றேன். அனைத்து கட்சிக்கும் இந்த கேள்வியை கேட்கணும். முக்கியமா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய கூட்டணின்னு சொல்றாங்களே, 5 வருஷமா ஏன் தெலுங்கானால நடத்தினாங்க? காங்கிரஸை பார்த்து கொஸ்டின் கேட்கிறேன். தெலுங்கானால சாதிவாரி கரம்படம் நடத்தினாங்க. ஐயா ராகுல் காந்தி அவர்கள் அதை நடத்த சொன்னாரு. இன்னைக்கு கர்நாடகாவில் நடந்துகிட்டு இருக்கு, மேற்கு வங்கத்தில் நடந்துட்டு இருக்கு, பீகார்ல நடத்தியே முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் செல்வ பெருதும் கேட்க மாட்டாரு. இன்னைக்கு எல்லாம் சட்டசபையில அவர் தான் முதலமைச்சர் ஆவாரு, அவர் தான் முதலமைச்சர், அவர் காங்கிரஸ்ல இருந்து முதலமைச்சர் ஆகணும் வாயில வரவே மாட்டேங்குது காங்கிரஸ் தலைவருக்கு. அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப சாதி வாரிய கணக்கெடுப்பு ஏன் நடத்தக்கூடாதுன்னா, அவங்களுக்கான எண்ணமும் கிடையாது. பிஜேபிக்கு எப்படி அந்த எண்ணம் கிடையாதோ அதே திமுகவுக்கும் கிடையாது. இப்ப கொள்கை ரீதியா திமுக டிவிகே இருக்கான்னு கேட்கிறாங்களே, இதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க அடுத்த கேள்வி கேட்கிறோம். எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டிலே சொன்னாரு, சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தணும் சொன்னார் எங்க தலைவர். இதுதான் டிவிகேவுடைய நிலைப்பாடு. எங்க தலைவர் முதலமைச்சர் ஆன உடனே முதல் வேலை தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துவார். இப்ப நான் ஓப்பன திமுக காரன் பார்த்து கேட்கிறேன், நாளைக்கே ஒரு ஸ்டேஜை போடுவோம், எல்லா பத்திரிகையும் கூப்பிடு, 2 பேர் தான் அந்த ஸ்டேஜில் இருக்கணும். எல்லா நிர்வாகிகளும் இந்த கேள்வியை பதில் சொல்லுங்க. ரமேஷ், ராஜ்மோகன், எல்லா பேட்டியிலும் சொல்லுங்க. சேலஞ்ச் விடுற முதலமைச்சரை பார்த்து, எந்த பேப்பர் இல்லாம, உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜ்ல உட்கார். என் தலைவர் தனியா வருவார். 2 பேரை வச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். இந்த போட்டிக்கு நான் ரெடினா நாளைக்கே நான் ரெடி, என் தலைவர் ரெடி. இந்த அள்ளு சில்லறைகளாம் என் தலைவர் பதில் சொல்ல மாட்டாரு. இந்த அள்ளு சில்லறை, இந்த அண்டா சொம்பு டீஸ்பூனு இதெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு. என்ன ஒருத்தருக்கு தான் இங்க போட்டியே, திமுக டிவிகே திமுக. அப்ப யாருக்கு பதில் சொல்லணும்? உங்க முதலமைச்சருக்கு உண்மையாலே சமூக நீதியை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு பொருளாதாரத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு நிர்வாகத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி அறிவு இருந்தா தைரியமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுங்க, எங்க தலைவர் வராரு, நீங்க வாங்க. உடனே நியூஸ் பயங்கரமா, பழம் நழுவி பாலில் விழுந்தது. அது கலைஞர் 2016 சொன்னாருப்பா. இது அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிருச்சு. இப்ப என்னைக்கு வண்டியை ஓட்டிட்டு இருக்கீங்க? பழம் நழுவி கெட்டு போன பால்ல விழுந்துருச்சு, அவ்வளவுதான் மேட்ரு. கெட்டு பண்ண பால்ல உளுந்து என்ன பிரயோஜனம்? யார் குடிக்க போறா? அதாவது திமுக அப்படியே ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒரே ஒரு தலைவர், நம்ம தலைவரை பார்த்து அவர் பேரை சொல்றாங்களோ இல்லையோ, டெய்லி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு, தலைவர் சொன்ன மாதிரி தூக்கத்துல எந்திரிச்சா கூட விசில் அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி
டெய்லி ஒரு பிரச்சனை. இது எப்படி நம்ம தலைவரை ஜெயிக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்கணும். பர்சன்டேஜ் பாட்டு 27, 30, 32% போய்கிட்டே இருக்கு. எப்படி நிப்பாட்டணும் ஒன்றும் புரியல. திடீர்னு முதலமைச்சர் அவர்கள் திடீர்னு ஒன்று MK ஸ்டாலின் ஷேர் ஆட்டோ சர்வீஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டார். யாரெல்லாம் வண்டி நம்ம ஷேர் ஆட்டோவில் 9 நம்ம டிரைவர் கூப்பிட்டோம் பார்த்தீங்களா, அண்ணா ஏறுன 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 வண்டி ஏறுன ஏறுன ஏறுனு சொல்ற மாதிரி ஒருத்தரை ஜெயிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் கண்ணில் படுறீங்களோ தயவு செஞ்சு ஏறுங்க. பேமெண்ட் மட்டும் டைரக்ட் பிக்ஸ், ஜிபே அனுப்பிச்சுக்கிட்டே இருப்போம். ஜிபே பிக்ஸ் ஏறுங்க, ஜிபே பிக்ஸ் ஏறுங்க, ஜிபே பிக்ஸ் ஏறுங்க. எல்லாம் ஜிபேல தான் ஓடிட்டு இருக்க கூட்டணி. அப்ப எல்லாம் ஷேர் ஆட்டோல ஏத்திட்டு தொண்டர்கள் நம்ம கிட்ட வந்துட்டாங்க. இதை சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் இருக்க தொண்டர்கள் நம்ம கிட்ட வந்துட்டாங்க. எல்லா தொண்டர்களும் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஆனா ஷேர் ஆட்டோ மட்டும் போய்கிட்டே இருக்கு. முன்னாடி அவங்க அப்பா, பக்கத்துல பையன், 2 பேர் ஓட்டுவாங்க பாத்தீங்களா ஷேர் ஆட்டோ. நீங்க 2014 திருப்பி சொல்றேன், 2014 தேர்தல் களம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கலைஞர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க தான் பவர். காங்கிரஸ், VCK, PMK வரிசையா பாத்தீங்கன்னா எல்லா கட்சி இருந்துச்சு. ஆனா 2014 எதிர்கட்சியா கூட திமுக ஆகல. அந்த ரிசல்ட் தான் திருப்பி வரப்போகுது. என்றைக்கும் திமுக 2வது தடவை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. என்றைக்கும் வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை அவங்க அப்பனாலே உடைக்க முடியல, பையனால உடைக்க முடியுமா? கலைஞராலே உடைக்க முடியல, ஸ்டாலினால உடைக்க முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் வரலாறு சொல்லுது.